ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்துல நீண்ட நாட்களாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் 6 அதிகாரங்களிலே ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேலான செய்திகளை பேசும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம். தேவன் கொடுக்கிற ஒரு மேலான ஆலோசனை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சவுண்ட் வாய்ஸ் அட்வைஸ். இன்றைக்கு ஆலோசனை கொடுப்பது இயல்பு, ரொம்ப எளிது. ஆனால் அந்த ஆலோசனை வாழ்க்கையில அபியாசிப்பது மிக கடினம். தேவனுடைய ஆலோசனைகள் நம்முடைய சீர்பொருந்தலுக்காக. ஏன் திருச்சபைக்கு போகிறோம் என்று சொன்னால் வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, ஃபார் கரெக்ஷன். இன்றைக்கு மக்கள் இந்த கடிந்து கொள்ளுதலை விரும்புவதில்லை. யாருமே நீ கரெக்ட் பண்றதை விரும்புறதில்லை. ஒரு மாணவன் ஆசிரியர் கரெக்ட் பண்றதை விரும்புவதில்லை. ஒரு பிள்ளைகள் பெற்றோர் கரெக்ட் பண்ண விரும்பவில்லை. இந்த விசுவாசிகள் ஊழியன் கரெக்ட் பண்ண விரும்பவில்லை. அதுபோல இயக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட ஒரு தலைவன் கரெக்ட் பண்ணுவதை விரும்புவதில்லை. அது ஊழியத்தில் அதிகமாக நடக்கிறது. பல ஊழியங்களிலே பார்க்கிறேன், பல இயக்கங்களிலே பார்க்கிறேன். அந்த தலைவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இன்றைக்கு மக்களுக்கு இல்லை. ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, என் மகனே, இதை நான் பலமுறை பேசியிருக்கிறேன், என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்துல நீ பத்திரப்படுத்து. ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த நாளிலே அந்த வார்த்தை, அந்த அதிகாரம் முடியும் போது இப்படி முடிகிறது. இதுல சில எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறது. அந்த அப்படி அந்த வார்த்தை காத்து நடக்காவிட்டால் வாழ்க்கையில் நடக்கிற விபரீதங்களை அங்கே பார்க்கிறோம். 27ஆம் வசனம், 26ஆம் வசனம், காயப்படுத்தப்படுதல், அடுத்து வீழ்ச்சி, அடுத்து அநேகர், அதாவது மரணம், 27 பாதாளம், அடுத்து மரணம். இது சற்று வித்தியாசமா இருந்தாலும் அந்த வார்த்தை கவனிங்கள். when you don't obey God's advice, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், அது யாரானாலும், உங்களுக்கு நீண்ட கால அனுபவங்கள் இருக்கலாம், நீண்ட காலம் திருச்சபைக்கு போகலாம். வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், வேதம் சொல்லுகிறது அது வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தும். தேவையற்ற காயங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறுவீர்கள். அநேகருக்கு அந்த காயங்களுக்கு அர்த்தமே புரியவில்லை. ஏன் இந்த காயங்கள்? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஊழியனுக்கு, மூத்த மனிதர்களுக்கு கீழ்ப்படாமல் இருக்கிறதோ அன்றைக்கு வாழ்க்கையில காயங்கள். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். நானும் பல நேரங்களிலே கீழ்ப்படியாமலே கடந்து வந்தேன். ஆனால் அந்த கீழ்ப்படியாமல் என்ன செய்யும் என்றால் உங்களை காயப்படுத்தும். உங்களை காயப்படுத்த வேறு யாருமே தேவையில்லை, நீங்களே. அந்த காயங்கள் பல கோணங்களே உங்களை சந்திக்கலாம். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வீழ்ச்சி. அதாவது நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் when you disobey God's word, இந்த ஊழியர்களை பார்க்கலாம். நீங்கள் பிரபலமானவர்கள், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள், அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள். இந்த வாழ்க்கையை ஒரு வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். கடந்த நாட்களிலும் அது நடந்தது, இப்போ நடக்கிறது. இதே தமிழகத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பல தெய்வ மனிதர்கள். அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால் சவுண்ட் அட்வைஸ். அந்த ஆலோசனை கூட அது ஆரோக்கியமான ஆலோசனை. தேவன் சொல்லுவது திருமறை, அந்த வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில காலத்துக்கு முந்தின மரணம். இதனால ஒரு 3 காரியங்களை, தேவனுடைய ஆலோசனை 3 காரியங்கள் சொல்ல முடிய விரும்புகிறேன். முதலாவது, லீவ் God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழுங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், மை சன். அடுத்த சொல்லுகிற அன்பானவர்களே, கீப் மை வேர்ட், என் வார்த்தைகளை தமிழில் எழுதப்பட்டது கேளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பத்திரப்படுத்துங்கள். இது அன்பான தேவ பிள்ளைகளே, நான் வாழ்கிற உலகம் இன்றைக்கு கவர்ச்சி, மாயை, பொய் இவைகளை மையமாய் கொண்ட ஒரு உலகம். அவர் தேவன் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளே,
தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மரணம் இல்லை, காயங்கள் இல்லை. காயத்துக்கு எதிர்ப்பதும் ஆரோக்கியம். அது மட்டுமல்ல, வாழ்க்கை செழிப்பு. காலத்துக்கு முந்தி அல்ல, ஏற்ற காலத்துல. அதாவது உங்கள் முடிவு நல்ல முடிவா இருக்கும். 1 நாளாகமம் 29 எழுதப்பட்டிருக்கிறது சாலமோனை குறித்து. அவன் தன் முதிர் வயதிலே, நிறைய பேர் போட்டு எழுதுகிறார் அது போல, அதாவது நல்ல முதிர் வயது, ஆங்கிலத்துல குட் எண்டிங். உங்களுக்கு எனக்கும் அந்த நல்ல முடிவை தேவன் தருவாராக. There are some bad endings. அதனுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு மோசமான முடிவை பார்க்கலாம். ஊழியர்கள் கூட மோசமான முடிவு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், God wants you to be a good ending. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு நல்ல முடிவை நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதனாலே ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, live God's word. அது கடினம். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது கட்டளைகள், கற்பனைகள், போதனைகள், உபதேசங்கள். இன்றைக்கு பாருங்களேன், அவரவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்த உடனே அவர் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இது போதும், நான் தேவனை அறிந்திருக்கிறேன், சபையில பாடுகிறேன், சபையில் ஆராதிக்கிறேன், சபையில ஊழியம் செய்கிறேன். இல்லை, அந்த வார்த்தைக்குள்ளே வாழுங்கள். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். live God's word. அந்த வார்த்தைக்குள்ள வாழ்க்கை இருக்கட்டும். அது கடினம். நிறைய சவால்கள், நிறைய போராட்டங்கள். நம்முடைய உணர்ச்சிகள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை, நம்முடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. இப்படி வாழ்ந்தால் எப்படி? உதாரணத்திற்கு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்தா எப்படி திருப்பி கொடுப்பார் ஆண்டவர்? இன்னைக்கு தசமாவா இருக்கட்டும், காணிக்கா இருக்கட்டும், அதாவது கொடுங்கள், வாழ்வை கொடுங்கள், நேரத்தை கொடுங்கள். உங்களுக்கு என்னவெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை அவருக்கு கொடுங்கள். அவர் கொடுக்கப்பட்ட எதுவுமே அந்த அளவிலே தோற்று போவதில்லை. கிறிஸ்துவுக்கு இழந்த யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர் நஷ்டப்பட்டதில்லை. நெவர் நெவர் நெவர். எனவே ஆண்டு சொல்ல முதல் வார்த்தை live God's word. அடுத்து சொல்லுகிறேன் love God's word. 2ஆம் வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது கண்மணியை போல love God's word. கண்மணியை போல காத்துக்கொள். யாருமே தன் கையால் தன் கண்ணை யாரும் குத்திக் கொள்வதில்லை. இன்றைக்கு பொன்னையும் பொருளையும் விரும்புகிற உலகத்துல வார்த்தையை விரும்புகிற மக்கள் மிக குறைவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வார்த்தையை விரும்புகிறவர்கள் பாருங்க, ஒரு அரை மணி, ஒரு 45 நிமிடத்திற்கு மேல் செய்தி கேட்க முடியவில்லை. இன்னைக்கு அப்படி ஆகிவிட்டது. மிக சபைகளிலே அரை மணி நேரத்திற்கு மேலாக செய்தி இல்லை. ஜனங்கள் விரும்புவதில்லை. அது பல காரணங்களை சொல்கிறார்கள். கேட்கும் திறன் இல்லை, கேட்கும் மனதில்லை. இல்லை என்பார்களே. லவ் God's word. எல்லாவற்றை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வது போல 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம், உன் வசனத்தை நான் காத்துக்கொண்டேன். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, keep the law, the apple of the eye. ஆரம்பிச்ச கண்மணியை போல. இந்த கண்ணுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறோம் யோசித்து பாருங்களேன். அதற்காகத்தான் கண்ணாடி போடுகிறோம், லென்ஸ் வைக்கிறோம். அந்த கண்ணுக்கு, அதாவது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அது இந்த வீழிழந்தோர் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற பாடுகளை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் படுகிற பாடுகள், இந்த வீழிழந்தோர். தேவன் சொல்லுகிறார் கண்மணியை போல. இந்த கண்மணி என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் இமைகள், அடுத்து விழிகள், அடுத்து கண்மணி. வசனத்தை அன்பானுடைய அது பத்திரப்படுத்துவது மிக கடினம். கேட்கிறோம், மறந்து போகிறோம். ஒரு சின்ன கேள்வி, கடந்த வாரத்தில் கேட்ட செய்தி உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? ஆனா பல காரணங்கள் நினைவில் இருக்கிறது. கடந்த வாரத்தில் கேட்ட செய்தி என்ன? உங்கள் திருச்சபையில இப்போது என்ன பேசினார்? காரணம் என்னவென்றால் அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. அந்த வார்த்தை சொல் கண்மணியை போல. ஆரம்பத்தில் சொன்ன போல யாருமே தன் கையினால தன் கண்ணை குத்திக் கொள்வதில்லை. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு கண்ணுக்கு. தேவன் சொல்கிறார் லவ் தி God's word. இந்த வசனத்தை நேசியுங்கள், எல்லாவற்றை விட, எல்லாரை விட. 3ஆம் வசனம் என்பது
லேர்ன் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புங்கள். துரதிருஷ்டமான துக்கமான ஒரு சம்பவம். இன்றைக்கு ஊழியர் கூடுகளுக்கு கூட வசனத்தை கற்றுக்கொள்ள யாரும் விரும்புவதில்லை. They don't want to learn because அவர்களும் பிரசங்கிக்கிறார்கள், அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். நான் கேட்கணும், எனக்கு எதுக்கு வசனம் இல்லை என்பானவர்களே. லேர்ன் காட்ஸ் வேர்ட். அந்த வார்த்தை சொல்கிறது 3ஆம் வசனத்துல, 3ஆம் வசனம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது, விரல்களில் கட்டி இதயத்தின் பலகையில் எழுது. அதர் வேர்ட், லேர்ன் இட். லேர்ன். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தவுடனே ஒரு திருப்தி, எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை என்பானவர்களே. அவருடைய சொல்லுகிறார், அவரை அறியும்படி இன்னும் ஆசையாய் தொடர்கிறேன். 1 நாளாகும் 27 தாவீது சொல்லுவார் சாலமோனை பார்த்து, என் மகனே தேவனாகிய கர்த்தரை நீ அறிந்து. அப்படின்னா லேர்ன் மோர். இன்றைக்கு அந்த தேவனை அறிந்து கொள்ளுகிற ஆசை நிறைய பேருக்கு இல்லை. வேதம் வாசிப்பதில்லை. அதற்கிட்ட இந்த தின தியான நூட்கள், ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிற மக்கள் மிக குறைவு. அந்த செய்திகளை கேட்கிற மக்கள் மிக குறைவு. பாருங்களேன், மற்ற எத்தனையோ காரியங்கள் ஊடகத்துல வருகிறது. அது சிரித்து சிரித்து கேட்கிற மக்கள் ஏராளம். பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ், இதுதான். பெரியவர்கள் கூட அப்படித்தான், அதுதான் ரசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊடகத்துல பாருங்களேன், யூடியூப்ல ஆவிக்குரிய செய்திகளை கேட்கிற மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவா இருக்கும். இன்னைக்கு மக்களுடைய அந்த வசனத்தில் இருக்கிற தாகம் குறைந்து விட்டது. துக்கமானது. சொல்ல வார்த்தை லவ். 2வது லேர்ன். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டது, உன் கைகளிலே அதை கட்டி. அந்த வார்த்தை உன் விரல்களிலே கட்டி. அடுத்து உன் இருதய பலகையில் எழுது. அது எப்படி எழுத முடியும்? You have to listen. நீ கேட்கணும், அது மனசுல பதியணும். ஒரு கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு செய்தியில ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய அந்த கவனங்கள் வசனத்தின் மேல் இல்லை. அநேக இடத்துல பார்க்கிறேன். ஏராளமான ஊழியர் கூடைகளை பேசுகிறேன். இன்னைக்கு ஜனங்கள் சொல்றாங்க, அதாவது ஒரு பிரசங்கம் நன்றாக இருக்கிறது என்றால் அது பிரசங்கியாரை பொறுத்து அல்ல, கேட்கும் விதத்தை பொறுத்து. சொல்லுவாங்க, நீ சூப்பரா பேசுறீங்க, ஒரே பிரசங்கம் தான். சூப்பரா பேசுறது அல்ல அதனுடைய பொருள். அவர்கள் சூப்பரா கேட்டாங்க. கேட்கும் விதத்தை பொறுத்துத்தான் செய்தி அமையும். என்னங்க எங்கேயோ இருந்த செய்தி உங்களுக்கு பயன்படாது. என்பது பிள்ளையே, லவ் காட். கர்த்தருடைய வார்த்தை எங்கு பேசப்படுகிறதோ, உடைய எண்ணம், உடைய ஆவி, உடைய ஆத்துமா, சரீரம் 3ம் அதை நோக்கி இருக்கட்டும். வேறு சிந்தை வேண்டாம், வேறு எண்ணங்கள் வேண்டாம், வேறு நோக்கங்கள் வேண்டாம். லவ் காட்ஸ் வேர்ட். அதாவது வசனத்தை கேட்கதில் எப்ப போர் அடிக்கிறதோ அவர் சரியான ரட்சிப்புக்குள் இல்லை என்று அர்த்தம். ரட்சிப்புக்குள் இருக்கிறவனுக்கு உடனே வசனம் பேசினாலும் அது இனிக்கும். என்னுடைய அனுபவம். வசனத்தை அதாவது எவன் ஒருவன் வசனத்தை விரும்புகிறானோ அவன் தான் உண்மையான மனம் திரும்புதலுக்கு சொந்தக்காரன். இந்த அனைவருக்கு வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த வாஞ்சை இல்லை. அரை மணி நேரம் அதிகமாகிவிட்டால் முகம் மாறுகிறது. வேண்டாம். வசனத்தை என்னைக்கு நீங்க உதாசனப்படுத்துறீங்களோ காயங்கள் வரும், மரணங்கள் வரும், பாதாளங்கள் வரும். நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 27ஆம் வசனத்துல. அது மட்டுமல்ல, வீழ்ச்சி வரும். இதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, லவ் காட்ஸ் வேர்ட். அதாவது இந்த 3ம் இல்லை என்றால், முதலாவது குறிப்பு லிவ், லவ், லேர்ன். வசனத்தில் வாழவில்லை என்றால், வசனத்தை நேசிக்கவில்லை என்றால், வசனத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நடக்கும் விபரீதங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன். நம்பர் 1, நீ வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவாய். There will be a deception. 6ஆம் வசனம், 6 to 9 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். 6, 7, 8, 9. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பேதைகளாகி அல்ல, வசனத்தை கேட்கிறாரா அவன் பேதை. அடுத்து புத்தியீனன். அடுத்து அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கை
எப்படி இருக்கிறதுனா, அவருடைய வாழ்க்கை நேர்வழியாய் அல்ல, குறுக்கு வழியாய். அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், சந்துகளுக்கு அடுத்த நேர்வழியாய் அல்ல, குறுக்கு வழி. நிறைய பேர் குறுக்கு வழியில போறதுக்கு காரணமே இதுதான். They don't love God's word. வசனத்தை நேசிக்கிறவன் குறுக்கு வழியிலே போக மாட்டான். இன்னைக்கு எல்லாருமே that is easiest way. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது கேட்டுக்கு போகிற வாசல் அன்பானவர்களே, இது எதிர்மறையா இருக்கிறது. சில மக்கள் இன்னைக்கு குறுக்கு வழியில் தான் போறாங்க. ஏன்னா சீக்கிரம் போகணும், இல்ல நேர்வழியாய். அவருடைய பாதைகள் ராஜ பாதைகள். இவர் எங்கு போறாராம்? சந்துகளுக்குடைய. யோசித்து பாருங்களேன். நான் சொல்ல வந்த முதல் கருத்து என்னவென்றால், கவனிங்கள், வசனத்தை கேட்கவில்லை என்றால் there will be immoral life. உடைய வாழ்க்கை தடம் புரண்டு விடும். அந்த வசனத்தில் படிக்கிறேன், கேளுங்கள். ஜன்னல் அருகே நின்று பலக வழியாய் பார்த்து, யோசித்து பாருங்கள், லைஃப் இஸ் இம்மாரல். அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க, அவள் இருக்கும் சந்துகளுக்கு அடுத்த தெருவில் சென்று, அவள் இருக்கும் சந்துகளுக்கு அடுத்த தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போகிறான். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். There is an immoral life. அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்கு வசனத்தை விட்டு வெளியே போயிடுறீங்களோ, வார்த்தையை விட்டு கவனிங்கள், immoral. இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், your life will be apparent to others. அதாவது உங்களுடைய தவறுகள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு தவறுகள் இது வரைக்கும் காணக்கூடாதா இருந்தது, இப்பொழுது காணப்படுகிறதா இருக்கிறது. அடுத்த வார்த்தை you lose your common sense. உங்களுடைய அறிவை மங்கச் செய்யும். அது மட்டுமல்ல, உங்கள் நடத்தையில் சரிவு, வீழ்ச்சி. அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை வஞ்சிக்கிற வாழ்க்கை. நீங்க அந்த வருஷத்தை படிச்சு பார்த்து தெரியும். அடுத்தவர்களை, கணவனை, மனைவியை, பெற்றோரை, ஊழியனை வஞ்சிக்க, டிசெப்டிவ் லைஃப். கைத்தான சொன்னேன், டிசெப்டிவ், வஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். வார்த்தை நேசிக்கும் போது அறிவு பெருகும், வார்த்தை நேசிக்காத போது அறிவு மங்கும். வார்த்தையை படிக்கும் போது நீங்கள் அறிவுடன் இருப்பீர்கள். இன்னைக்கு வார்த்தையை படிக்கலையோ, வசனத்துல விருப்பம் இல்லையோ, அறிவு மங்கிவிடும். கவனிங்கள், அதுல போட்டுருது, சந்துகளுக்கு அடுத்த, அவள் இருக்கும் சந்துகளுக்கு அடுத்த தெருவிலே போகிறார். உங்களுடைய பாதை திருச்சபைக்கு போக வேண்டிய உங்களுடைய கால்கள் தவறான இடங்களுக்கு போகிறது. என்னை கேட்கொண்டு வேண்டியதே பிள்ளையே, உன் கால்கள் சரியாத்தான் போதா? திருச்சபைக்கு போக வேண்டிய உன் கால்கள் எங்கு போகிறது? நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்களே முடிவு செய்யுங்கள். 1 சங்கீதம், பரியாசக்காரர், பாவிகள், துன்மார்க்கர், நம்முடைய வழிகள் அங்குதானே போகிறது, நடவாமலும் நில்லாமலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, your life will be deceptive. இரண்டாவது, your life, உங்களுடைய தவறான வாழ்க்கை எல்லாருக்குமே நன்கு தெரியும். நீ ஒழுங்கா மூடி மறைக்கலாம். இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார். அதாவது your life will be apparent to others. எல்லாருக்கும் அது நன்காவே புரிஞ்சிடும், ஏமாற்ற முடியாது. சொன்னது, you lose your common sense. அறிவு மங்கிடும். நிறைய பேர் பாருங்களேன், நிலவத்திலே தவறு, குடிப்பது தவறு, புகைப்பது தவறு, லஞ்சம் வாங்குவது தவறு, அடுத்த குடும்பத்தை கெடுப்பது தவறு, உங்களுக்கு தன் கணவனுக்கு துரோகம் பண்ணுவது தவறு. they know everything. ஆனால் வார்த்தை இல்லை, அறிவு வங்கி விட்டது. திரும்ப சொல்லுகிறேன், சட்டங்கள் திருத்த முடியாது, வார்த்தை உங்களை திருத்த முடியும். நீங்க எல்லாம், அதாவது தவறு பண்ணுகிற எல்லாருமே தெரிந்தால் தவறு பண்ணுகிறார்கள். லஞ்சம் வாங்குகிறவருக்கு நல்லாவே தெரியும், இது பாவம், இது தவறு. இன்னைக்கு ஒரு கையும் கிழமை பிடிப்படுகிறார். கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற பெண்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற ஆண்கள், they know very well, இது தவறு, நல்லா தெரியும். but still they go on. அதுல காரணம் என்னவென்றால், வார்த்தைக்கு என்னைக்கு வழி தரலையோ நல்லா கவனிக்க வேண்டும். your life will be deceptive. நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள்.
வஞ்சிக்கப்படுவீர்கள், தடம் புரண்டு போவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நாட் ஓன்லி தட், அது மட்டுமல்ல, யுவர் லைஃப் வில் பி அப்பரண்ட். நீ என்னதான் மூடி மறைத்தாலும், என்னதான் நீங்க அதுக்கு 1000 விளக்கங்களை சொன்னாலும், ஒரு நாள் அது வெளிப்படும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதாவது வசனத்தை கேட்காத ஒரு வாழ்க்கை அடுத்தவர்களை காயப்படுத்தும். வாசிக்க கேளுங்கள் 10ஆம் வசனம். அது அடுத்த நிறைய வசனம் எழுதப்பட்டிருக்குது. காயப்படுத்தி, வசனத்தை என்னைக்கு நீங்க உங்களையே காயப்படுத்திக்கிறீங்க, அடுத்தவங்களை காயப்படுத்துறீங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு கணவன் தன்னை காயப்படுத்துகிறான், மனைவியை காயப்படுத்துகிறான், பெற்ற பிள்ளைகளை காயப்படுத்துகிறான், பரலோக தேவனை காயப்படுத்துகிறான். பி கேர்ஃபுல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அதாவது நீங்கள் உங்களை மட்டும் காயப்படுத்தல, உங்களுக்கு மட்டும் வேதனை தரல, முழு குடும்பத்துக்கு, திருச்சபைக்கு. பாருங்களேன், நீங்கள் பண்ணுகிற ஒரு தவறு உங்களை மட்டும் பாதிக்கல, சபையை பாதிக்குது. உடனே கேட்கிறாங்க, அவர் எந்த சபைக்கு போறாரு, அவங்க பாஸ்டர் யாரு பாருங்க. அதற்கு ஒரு விளக்க சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் மோசம். பாருங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு ஊழியன் அங்கே நிந்திக்கப்படுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக பரலோக தேவன் நிந்திக்கப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பதே பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை வாசிக்கிறவன் இதுல சிக்கிக் கொள்ள மாட்டான். இன்றைக்கு இந்த காதல் சொல்றாங்களே, வசனத்தை வாசித்தா அதுல சிக்கவே முடியாது, சிக்கவே முடியாது. வசனம் உன்னை உறுதிப்படுத்தும், உன் வழிகளை ஸ்திரப்படுத்தும், உன் வழிகளை நடத்தும். It will lead you in the right way. அடுத்த குறிப்பு there's a degrade in your character. இங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஆரம்பத்திலிருந்து அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவள் அல்ல, நன்றாக இருந்திருப்பாள். நன்றாக அவ்வளவு மற்ற பெண்களை போல சராசரி பெண்களாய் வாழ்ந்திருப்பாள். ஆனால் there is a degrade in her walk. அவருடைய நடத்தையில் ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டது. படிக்கிறீர்கள், வாழ்க்கையில ஒரு சரிவு. அந்த சரிவு அவளை மட்டும் பாதிக்கவில்லை, அடுத்தவனை பாதிக்கிறது. இதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வீழ்ச்சி உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சார்ந்திருக்கிற மக்களை பாதிக்கும். மல்கியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அவனுக்குள்ளே வீழ்ச்சி, இந்த ஆசாரியனுக்குள்ளே. அடுத்து திருச்சபையில வீழ்ச்சி, அடுத்து குடும்பத்தில வீழ்ச்சி, அடுத்து பொதுமக்கள் மத்தியில வீழ்ச்சி. திருச்சபையில், அதாவது உங்களுடைய தோல்வி உங்களை மட்டும் பாதிக்காது, இட் அஃபெக்ட் தி சர்ச். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாட் எவர் யூ டூ, உலகம் கேட்கும். பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, பிரசங்கம் பண்றீங்க, ஆராதனை நடத்துறீங்க, இப்படிலாம் பண்ணலாமா? அது மக்களுக்கு இது புரியல. இட் டிகிரேட் யுவர் கேரக்டர். உன்னுடைய மதிப்பை இது குறைத்து விடும், உன் அந்தஸ்தை குறைத்து விடும். யூ ஆர் பிட்ரேயிங் காட். நீங்கள் தேவனுக்கு துரோகம் பண்றீங்க, ஒரு உறவுகளுக்கு துரோகம் பண்றீங்க. இந்த பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்குது, she betrayed her husband. தன் கணவனுக்கு துரோகம் பண்றார். இது எல்லாருக்கும் பொருந்தும். மனைவி துரோகம் பண்ற ஆண்கள் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், தேவன் இல்லை, வார்த்தை இல்லை, ஆலயம் இல்லை, திருச்சபை இல்லை. அதாவது வார்த்தை நேசிப்பதில்லை, வார்த்தையை கனம் பண்ணுவதில்லை, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த விளைவுதான் இந்த வீழ்ச்சிகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, மிகுந்த கவனமாயிரு. நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது உங்களுடைய உண்மை, உத்தமம், நேர்மை எல்லாமே சரிந்து விடும். தேவனை என்றைக்கு நேசிக்கவில்லை, அது வார்த்தைக்கு நேசிக்கவில்லை ஆரம்பிச்சு, இம்மாரலிட்டி, ஒழுங்கீனமான வாழ்க்கை, ஒழுக்கமற்ற வாழ்க்கை, கேடான வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை, அது எங்கே கொண்டு போய்விடும்? உங்களை மரணத்திற்கு கொண்டு போய்விடும். ஆரம்பத்துல சொன்னேன், மரணம். இன்னைக்கு எல்லாருக்கும் மரணம் வருகிறது, இயற்கையான மரணம் அது வேறு. ஆனால் இது அகால மரணங்கள், வியாதி, தேவையில்லாத மரணங்கள். அதாவது தற்கொலைக்கு கூட போறாங்க பார்த்தீங்களா? அதாவது தோல்வியினாலே, ஏமாற்றத்தினாலே தற்கொலைக்கு போகிற மக்கள் உண்டு. இதுக்கு என்ன காரணம் என்றால், வார்த்தையை கேட்காதுதான். வார்த்தையை கேட்ட, வார்த்தையை நேசிச்சிருந்தா, வார்த்தையை படிச்சிருந்தா, there is no suicide. நீங்க எல்லாரும் பண்றாங்க, எத்தனையோ பேர் தினந்தோறும் செய்தித்தாளை பார்க்கிறோமே, மருத்துவ மாணவர்கள் கூட
கல்லூரி பேராசிரியர் கூட இது பண்றாங்க. காரணம் என்னவென்றால், என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு இல்லை, அவங்க ஒரு அறியாத மக்களா இருக்கலாம். அதாவது பிள்ளைகளே, அறிந்தவர்கள் கூட இந்த முடிவுக்கு வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், they don't live in the word. வார்த்தைக்குள் அவர் வாழவில்லை. வார்த்தைக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா தற்கொலை என்ன வராது. வார்த்தைக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா அகால மரணங்கள் வராது. வார்த்தைக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா உங்கள் நடைகள் பிசுகுவதில்லை. வார்த்தைக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா அதாவது மற்றவர்களால் நீங்கள் ஈனப்படுத்தப்படுவதில்லை, நீங்கள் கனம் பண்ணப்படுத்தப்படுவீர்கள். வார்த்தை கனம் பண்ணாத போது வாழ்க்கை இருளாகும், வாழ்க்கை தோல்வி அடையும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை இருளாயிற்று. இந்த வாலிபன் டெத் அண்ட் டிஃபீட், திரையில் பாருங்கள், டெத் அண்ட் டிஃபீட். ஒரு பக்கம் தோல்வி, இன்னொரு பக்கம் மரணம். அதை இன்னொன்றை மாற்றி சொல்ல விரும்புகிறேன். வார்த்தைக்குள் வாழும் போது ஒளிமயமான பிரகாசமான, அடுத்தவர்களால் கவர்ச்சிக்கப்படுகிறேன், அடுத்தவர்கள் நேசிக்கிறேன், அடுத்தவர்களால் பாராட்டப்படுகிற மனிதனாய் மாறுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளைகளே, நான் வசனத்தால் தான் ஈர்க்கப்பட்டேன். பாஸ்டர் என் டி ஜோசப் ஐயா அவர்கள், அவருடைய செய்தி, அந்த வசனத்தால் ஈர்க்கப்பட்டுத்தான் அவரோட 16 ஆண்டு காலம் அவரோட நான் பணியாற்றினேன். அவர் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, அவர் வார்த்தையை பேசுகிறவர். அந்த வார்த்தையினை ஈர்த்தது, அந்த வார்த்தையினை உயர்த்திருக்கிறது. பலமுறை சொல்லியிருக்கிறேன். நேற்று வரை பல இடங்களிலே, பழனி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், இன்னும் பல சின்ன சின்ன குக்கிராமங்களில ஊழியம் செய்து நேற்று இரவு இதுதான் சென்னை திரும்பினேன். இன்று காலை 8 மணிக்கு இந்த ஒளிப்பதிவை செய்கிறேன். கடந்த நாட்களிலே தொடர்ந்து பிரயாணங்கள், காலை மாலை தொடர்ந்து பிரயாணங்கள், ஊழியர் கூடுகை, திருச்சபையின் கூட்டங்கள், ஆசீர்வாத கூட்டங்கள், பொங்கல் விடுமுறையில திறந்து காலை மாலை பழனி என்ற இடத்திலும், ஒட்டன்சத்திரத்திலும், திண்டுக்கலிலும், இன்னும் பல இடங்களிலும், தேனியிலும். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், என் அன்புடைய பிள்ளைகளே, வார்த்தை உங்களை பிரகாசிக்க பண்ணும். வார்த்தை உங்களை உயர்த்தும். வார்த்தை உங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமான மனிதனாய் மாற்றும். எனவே அன்பான, live the word, love the word, learn the word. வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், திரும்ப அதை விரும்புங்கள். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார். லேர்ன். ஒரு நாள் ஆசை, இன்னும் அறியணுமே இந்த காலகுடத்தை எவ்வளவோ செய்திகளை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஏராளமான செய்திகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பேசி ஒளிப்பது செய்ய வேண்டும். தேவன் கிருபை தர வேண்டும். லேர்ன் த வேர்ட். அன்பான தேவ பிள்ளைகளை, நான் சொல்ல விரும்புகிற சில கருத்துக்கள் என்னவென்றால், அதாவது உங்களை இழுக்கின்ற, கவர்ச்சிக்கின்ற இந்த வாய்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். இழுக்கின்ற, உங்களை கவர்ச்சிக்கின்ற வாய்ப்புகள். நீங்க பாவம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ தலைகள் அதிகமா இருக்கிறது. சொல்லுகிறேன், பாவம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏராளமான தடைகள். குடும்பம் தடை, சரீரம் தடை, மனசு தடை, இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் தடை. ஒரு கிரிக்கெட் மேட்ச் 3 மணி நேரம் பார்க்கிறோம் இடைவிடாமல். ஆனால் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பாருங்கள், பரிசுத்தத்திற்கு நிறைய தடைகள் இருக்கிறது. வாழ முடியவில்லை. அப்படி வாழ்ந்தாலும் அடுத்து நம்மை வாழ விடுவதில்லை. எதையாயிலும் சொல்லி, இல்லாதையும் பொல்லாத சொல்லி நம்மை நோவடிக்கிறவர்கள், நம்முடைய குறைகளை சொல்லி 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 நம்ம குற்றப்படுத்துகிறவர்கள், நம்ம கடந்த கால வாழ்க்கையை துருவி அதாவது தோண்டி பார்க்கிறவர்கள் வேண்டாம். அன்பான பிள்ளைகளே, அந்த பாவத்திற்கான வாய்ப்புகளை புறம்பே தள்ளுங்கள். பரிசுத்தத்திற்கான வாய்ப்புகளை தேடி செல்லுங்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பாவத்திற்கான வாய்ப்புகளை புறம்பே தள்ளுங்கள், பரிசுத்தத்திற்கான வாய்ப்புகளை தேடி செல்லுங்கள். இங்கே 23ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவள் பின்னே போனான். நான் பெண் என்று சொல்லவில்லை, இந்த வாய்ப்புகளுக்கு பின்னே, ஏதோ ஒரு தோற்றத்துக்கு பின்னே, ஒரு கவர்ச்சிக்கு பின்னே, ஏதோ ஒன்றுக்கு பின்னே போனான்.
இன்னைக்கு நிறைய அதுக்கு பின்னே போகிற மக்கள் டாஸ்மார்க்கு பின்னே, இந்த பான்பராக்கு பின்னே, ஏதோ ஒரு பின்னே. அது கவர்ச்சியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், மாயா இருக்கலாம், தவறான தொழிலா இருக்கலாம். அவன் பின்னே கவனிங்க, எனக்கு நிறைய தெரியும். இது ராங் பிசினஸ், தவறான தொழில், தவறான வாழ்க்கை, தவறான பாதை, தவறான உறவுகள், தவறான நட்புகள். அவன் பின்னே போனான். யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் பின்னே வருவதற்கு தயக்கம், ஆனால் தவறான பாதைக்கு போவதற்கு தீவிரம். ஒண்ணும் இல்லை, ஃப்ரெண்டு வரான், சர்ச்சைக்கு வர மாட்டேன்றான், வரன்றான். ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு அடுத்த நிமிஷமே அவருடைய மின்னல் வேகத்தில் பறக்கிறான். சபைக்கு வருவதற்கு எவ்வளவு பாடு. இந்த பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, போனா வரேன். பெற்றோர் முதல்ல வராங்க, வாலிப பையனும் வாலிப பொண்ணும் ரொம்ப லேட்டா வராங்க. பாவம் பெற்றோர்களே, நீங்கள் வரும்போதே உங்கள் பிள்ளைகளை கையோடு கூட்டி கொண்டு வாருங்கள். திருச்சபையை பார்க்கிறேன், தாய் தகப்பன் வந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு பிள்ளையே வருது. தூரத்தில் இல்லை, பக்கத்துல இருக்கிறாங்க. அப்படி வேணால் அந்த 1 மணி நேரம் அவங்க என்ன பண்றாங்க, பல காரியங்களை சொல்லலாம். எனக்கு வசதி இல்லை, சின்ன வீடு, நிறைய சொல்லலாம். அத ஒரு அப்பா அம்மா வரும்போது கூட வரலாமே. நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், அந்த வார்த்தை 23, பிராணனை வாங்க தேடுகிற கண்ணியை அறியாமல். என்னுடைய பிள்ளையே, your life will be attacked. தன்னுடைய பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல். கண்ணி என்பது கண்களுக்கே புலப்படாது. இந்த அடுத்த குறிப்பு, அதாவது விழ தீவிரிக்கிறது போல. அதாவது பாருங்க, முன்னேறதான் தீவிரிக்கணும், ஆனா இந்த மனிதன் விழ தீவிரிக்கிறான். நிறைய பேர் அப்படிதான். பாவம் செய்யணும்னா ஓட்டம் தெரியுமா? ஒரு காலத்துல திரைப்படத்துக்கு, இன்னைக்கு வர திரைப்படத்துக்கு காலை 5 மணிக்கே போயிருக்கிறேன். அது 1 மாதத்துக்கு பிறகு வரப்போகுது. அது ஒரு மாயான வாழ்க்கை, அறியாத வாழ்க்கை, வார்த்தையை தெரியாத வாழ்க்கை, வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை. தொட்டதே இல்லை. 55 ஆண்டுகள். அன்பானவர்களே, இன்றைக்கு எதற்காக தீ விரித்ததோ அதற்கு மாறாக எதிர்த்து தீ விரிக்கிறது. ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை, திருச்சபைகளை உண்டாக்குவது. அன்பானது எப்படி, அதாவது தீ விரிக்கிறது போல. அவன் போனான், பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. பின்னே போனான். புரிய நினைக்கிறேன், வாழ்க்கையில நீங்க எதுக்கு பின்ன போறீங்க? பணம், புகழ், கவர்ச்சி, மாயை, தவறான உறவுகள். அவன் பின்னே போனான். நீங்க ஆண்டவர் பின்னே போனால், இயேசுவின் பின்னே நான் சென்றேன். ஆண்டவர் பின்னால போன வாழ்வு, உயர்வு, மேன்மை, அந்தஸ்து, புகழ், செல்வம், ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முடிவு. உலகத்துக்கு பின்னால போனீங்கன்னா அந்த வார்த்தை போல் எழுதப்பட்டிருக்கிறது, பின்னே போனான், அவன் ஈரலை அது பிளந்தது. இதை கேட்டுக்கொண்டு வாட் யூ ஃபாலோ, யாரை பின்பற்றுகிறாய், எதை பின்பற்றுகிறாய், எதற்காக பின்பற்றுகிறாய்? இயேசுவை பின்பற்றும் போது வாழ்க்கையிலே அன்பானே காயங்களை மாற்றுகிறவர், பாடுகளை மாற்றுகிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர். என்னை விட நீங்கள் கடந்த அனுபவங்கள் இருக்கலாம், உங்களுக்கு அதிகமாய் தெரிந்திருக்கலாம். என்னை விட நீங்கள் அதிகமான இயேசுவை பின்பற்றுகிற நபராக இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் அவர் உண்மையாக பின்பற்றும் போது வீழ்ச்சி இல்லை, உயர்வு, தாழ்வு இல்லை, மேன்மை. அன்பாவுடைய பசி இல்லை, அங்கே திருப்தி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுநாதர் சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. இது உண்மை. ஏனென்றால் அவரை பின்பற்றும் போது அன்பாருடைய தேவன் அளவில்லாத, நான் சொன்னது போல, ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் மேன்மையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பாருடைய தேவன் விரும்புகிற நல்ல குணங்களையும் தருகிறார். He gives the characters. அந்த கேரக்டர் படிப்பால வர்றதில்லை. இவ்வளவு பேர் பார்க்க, they are well educated but they don't have good character. நல்லா படித்தவர்கள் தான், ஆனா நல்ல கேரக்டர் இல்லை, பண்புகள் இல்லை. எதை பேசுகிறோம்,
எங்கே பேசுகிறோம், யாரிடத்துல பேசுகிறோம். நான் கூட நேற்று கூட ஒரு நபரை சந்தித்தேன், படித்தவர் தான். The way he speak, நம்ம பேசுகிறோம், அதை அவர் காயப்படுத்துமே, அவர் காயப்படுவாரே, எதை பற்றி கவலைப்படுவதில்லை. படித்தவர், மெத்த படித்தவர். நான் வார்த்தையை கனம் பண்ணும் போது your character will be totally changed. உடைய சுபாவங்கள் முற்றிலும் மாற்றப்படும், ஒரு பாதைகள் மாற்றப்படும், ஒரு பயணங்கள் மாற்றப்படும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, இச்சைய வார்த்தைகளை பேசும், இச்சைய வார்த்தைகள் பேசும் அந்நிய பெண். 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்று ஆரோக்கியமான வார்த்தை, இன்னொன்று இச்சகமான வார்த்தை. இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க, இந்த 2வது மக்கள் விரும்புறாங்க. இந்த ஆரோக்கியமான வார்த்தையை விரும்புவதில்லை. எனக்கு நான் தெரிந்து கொள்ள ஒரு உண்மைனா, சத்தியம் எங்கே பேசப்படுகிறது அங்க மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சத்தியம் பேசப்படுகிற இடத்தில் ஜனங்கள் இருக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இது மாடர்னா இருக்கிறது இல்லைங்களா, என்ன வேணா பண்ணு, இப்படி வேணா பண்ணு, இப்படி வேணாவா, இப்படி வேணா போ, விருப்பத்தை வந்து இதுல இஷ்டந்தாவா, வீட்டிலே கூட இரு, நீங்க யூ கேன் கம் ஆஸ் யூ லைக். அது அங்க திறந்து ஜனங்க போவாங்க. அதுல இங்க என்ன, எல்லாவற்றும் ஒரு கட்டுப்பாடு, உடையில கட்டுப்பாடு, எல்லாவற்றும் ஒரு கட்டுப்பாடு. கட்டுப்பாடு பேசுறவங்க யாரும் வந்து விரும்புறதில்ல. குடும்பங்கள் கூட பாருங்களேன், ஒரு கட்டுப்பாட்டை பத்தி பேசினா பிள்ளைகளை விரும்புறதில்லை. நீ என்ன இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறீங்க, இன்னும் புராண காலம் இருக்கிறீங்க. காலங்கள் மாறலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. எவ்வளவு நீங்க எஜுகேட்டட் சொசைட்டில பழகலாம், ஆனா வார்த்தைகள் மாற்றவே இல்லை. அவருக்கு நேற்றும் இன்றும் என்று மாறாது. என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஊழியும் சொல்லுற வார்த்தை காலத்துக்கு ஏற்றபடி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அது இயல்புடையதான் எனக்கு புரியல. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. அவருடைய செய்திகள் எல்லாம் ஆழமான அர்த்தமுள்ள, அதாவது பண்பட்ட, ஒரு பிரசு செய்யப்பட்ட வார்த்தைகள் அல்லவா. அவருக்கு தெரியாதா இது? என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே காலங்கள் மாற மாற நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது அவசியமா என்பது என்னுடைய கேள்வி. ஆனா வேதம் சொல்லுவது, இச்சகம் பேசும் அந்நிய பெண்கள் வேண்டாம். என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளையே, இச்சகம் பேசுகிற மக்களை விட்டு விலக முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆபத்து. ஆபத்து மட்டுமல்ல, உங்களுக்கு வீழ்ச்சி. இன்றைக்கு தேவையற்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடுகிறதோ, தேவையற்ற உறவுகளுக்குள் சிக்கிக் கொள்றீங்களோ, அப்பொழுது உங்களுடைய அறிவு மங்கிவிடும். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவையற்ற உறவுகள், தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இல்ல சிக்கிக் கொள்றீங்களோ, your wisdom will blocked. இந்த வார்த்தை சொல்லுவேன், உங்களுடைய அறிவு மங்கிவிடும். அந்த பிளாக் என்று சொன்னால் எல்லாமே நின்று விடும். பசங்க கேட்கலாம், ஆனா வேலை செய்யாது. சபைக்கு போகலாம், அப்படியே இருப்பீங்க. பிகாஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃபரெண்ட். என்றைக்கு உறவுகள் மாறுகிறதோ, ஒரு உறவுகள் திரும்ப சொல்ற வார்த்தை சொல்லும் போது, யூ கேனாட் டெவலப் இன் யுவர் கேரக்டர். உடைய கேரக்டர் மாறவே முடியாது. சில பேர் நான் பாக்குறேன், 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் சேம் கேரக்டர், கொஞ்சம் கூட மாறல, கொஞ்சம் கடுகளவு கூட மாறல. உண்மை உண்மை உண்மை. 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சுபாவங்கள் மாறவே இல்லை. காரணம் என்னவென்றால், they hear the word but they don't live in the word. அதாவது வார்த்தை கேட்கிறாங்க, அந்த வார்த்தைக்குள்ள வாழுங்க. வார்த்தைக்குள்ள வாழ்ந்தா சுபாவங்கள் மாறிடும். They realize their life. இப்படி பேசுறோமே, இது தவறு அல்லவா, நான் செய்து தவறு அல்லவா, என் பாதை தவறு அல்லவா, நான் இப்படி பண்றதெல்லாம் தவறு அல்லவா. திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு வார்த்தையை கேட்கிறீங்களோ, டெவலப்பிங் வாழ்க்கையில ஒரு பரிணாமம் இருக்காது. நிறைய பேர் பார்க்கிறேன், அதே லைஃப் அப்படியே இருக்கிறாங்க. வார்த்தையை நேசிக்க வளர்கிறார்கள். என்னோட அனுபவம், வார்த்தைக்குள் வாழ்கிற டெவலப்பிங் இந்த லைஃப், வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, ஒரு முன்னேற்றம் வேண்டுமா, வார்த்தையை நேசிங்கள், வார்த்தைக்குள்ளே வாழுங்கள், வார்த்தை விரும்புங்கள். There will be a radical develop in your life. ஒரு துரிதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, முடிவாக 4 காரியங்களை உங்களுக்கு வைக்க வருவோம். நம்பர் 1, முதலாவதாக வார்த்தையை கேளுங்கள்,
அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த வார்த்தை கீழ்ப்படியுங்கள். நம்பர் 2, அன்பானது, அதாவது அதை தேடுங்கள். முதலாவது விரும்புங்கள், இரண்டாவது அதை தேடுங்கள், seek the word. மூன்றாவது குறிப்பு, அன்பான, அதை உங்கள் பலகையிலே, உங்கள் இதயத்திலே பதித்து வையுங்கள், learn it. நான்காவது குறிப்பு, நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.